தமிழர்களின் தொன்மைக்கும் பெருமைக்கும் மற்றொரு சான்றாக கிடைத்திருக்கும் கீழடி அகழாய்வு தரவுகள் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கீழடி மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஓர் ஊர். இங்கு கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால நகர நாகரிகம் ஒன்று இயங்கியதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. சங்ககால தமிழகத்தில் கட்டடங்களே இல்லை என்று பலர் கூறி வந்த நிலையில் இங்கு முழுதாக 10 கட்டடங்கள் கிடைத்துள்ளன. தமிழ் எழுத்துகளில் பெயர் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், முத்துமணிகள், நூல் நூற்கும் தக்ளிகள் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இருகட்ட அகழாய்வுகள் வெற்றிகரமாக முடிந்துவிட்ட நிலையில் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ள கீழடியின் அகழ்வாராய்ச்சி கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பேசிய மத்திய தொல்லியல் துறை முன்னாள் இயக்குநர் தயாளன், அகழ்வாராய்ச்சி துறையில் 2 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் ஒரே இடத்தில் பணியாற்றக்கூடாது என்ற விதிமுறை முற்றிலும் தவறானது என்கிறார். நடக்கிறது ஒரு வருடத்துல 3-4 மாதங்கள் தான், அதாவது குறிப்பிட்ட ஒரு மாதங்கள் தான் எக்ஸ்பிரஷன் நடத்த முடியுங்க. இந்த 3-4 மாதங்கள் நடத்தின பிறகு அதுக்கு ரிசல்ட் ஸ்டடி பண்ணி ஃபர்தர் இன்னொரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஃபர்தரா இன்னும் 2-3 ஆண்டுகள் எக்ஸ்பிரஷன் பண்ண பிறகுதான் நம்ம முழுமையான அந்த ஒரு சைட்டோட ஒரு காலகட்டத்தையோ அந்த சைட்டோடைய உண்மையான அந்த காலத்தை அறிந்திக்க முடியுங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதாவது 1 வருஷமோ 2 வருடங்களோ ஒரு ப்ராஜெக்ட் முடியணும்ன்றது ரொம்ப ஒரு பொதுவாகவே அகடமிக்காக முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. தமிழக வரலாற்றுக்கு ஆணித்தரமான அடையாளமாக மாறியுள்ள கீழடியின் மீது தமிழக அரசு சரியான கவனத்தை செலுத்தவில்லை என்றும், தமிழகத்தில் கிடைத்த தொன்மை சான்றுகளை இந்திய அரசே மறைக்க பார்க்கிறது என்றும் கூறுகிறார் எழுத்தாளர் சு. வெங்கடேசன். 5300 பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட கீழடியில் அடுத்த வருஷத்துக்கான அகழாய்வை தர அவங்க மறுத்தாங்க. ஆனால் வாட்நகரில் ஜனவரி 1ஆம் தேதி 3ஆம் ஆண்டுக்கான அகழாய்வை துவக்கிட்டாங்க. அப்போ அப்பட்டமாக தெரியுது. அது குறிப்பாக தமிழக அரசு 3 ஆண்டுகளாக இவ்வளோ பெரிய அகழாய்வு நடந்துருக்கிற ஒரு இடத்துல தமிழக அரசு இப்போ வரைக்கும் மௌனம் சாதித்து கொண்டிருக்கு. தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை உடனடியாக கீழடியில் தங்களது அகழாய்வு பணியை துவக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. கீழடியில் கிடைத்த ஆய்வுப் பொருட்கள் சிந்து சமவெளி கண்டுபிடிப்புகளை ஒத்திருப்பதால் அவற்றை மறைக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் கீழடியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா, கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆய்வுகளுக்கான நிதியும் வழங்கப்படும் என்றும் கூறினார். கீழடி ஆய்வுகள் தொடர வேண்டும் என்பதும் கீழடி அருங்காட்சியகம் விரைவில் அமைய வேண்டும் என்பதுமே தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.